சென்னை புழல் சிறையில் ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டது குறித்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி அவரது உறவினர்கள் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், சொல்லுங்க. சுமார் 4 மணி நேரமா தென்காசி பண்புழு இணைப்பு சாலையில தொடரும் மறியலால அங்கே ஏதாவது போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அதாவது பாத்தீங்கன்னா, ராம்குமார் நேற்று மாலை 4 மணி அளவுல சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டாலும் தங்கள் மகன் ராம்குமாரோட இறப்பு ஜீரணிக்க முடியாத ஒண்ணு. அதாவது அவன் தற்கொலை பண்ற அளவுக்கு கோலை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தெரிவிச்சதை எடுத்து பாத்தீங்கன்னா, ஊர்க்காரர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டோர் 10 மணி அளவுல செங்கோட்டை பண்புலி இணைப்பு சாலையில மறியலில் ஈடுபட்டாங்க. இதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேல கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நேரா செங்கோட்டை பண்புலி இணைப்பு சாலை, அதாவது செங்கோட்டை பண்புலி இணைப்பு சாலையில இருந்து தென்காசி பண்புலி இணைப்பு சாலைக்கு வந்தாங்க. அங்க 10:20க்கு சாலை ஆரம்பிச்ச சாலை மறியல் தற்போது வரை நடைபெற்று இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா ஏறத்தாழ அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியிருந்ததை அடுத்து தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ரமன் இப்ப சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற பொறுத்தமட்டில் பாத்தீங்கன்னா, அதாவது தங்கள் மகனோட சாவுக்கு முறையான நீதி விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டு தற்போது மறியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. சிவகுமார், இப்போ இந்த ராம்குமார் உறவினர்களோட நீங்க பேசுனீங்களா? அவர்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது ராம்குமாரோட உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்கள் மகன் அந்த கொலைக்கும் இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது ஒரு அப்பாவியை போட்டு அவங்க குற்றம் சாட்டி வேண்டாதைக்கு அவங்க இவங்க போலீசார் கொலை செய்யறதா சொல்லி அவங்க தரப்புல குற்றம் சாட்டப்படுது.